very happy to be with you again. உங்களோடு நான் திரும்பமாக இருப்பதற்கு நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். When I was a young believer, நான் ஒரு இளம் விசுவாசியாக இருந்த பொழுது one thing that I faced in my life lots is discouragement. என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் சந்தித்த ஒரு காரியம் என்னவென்றால் சோர்வு. I used to get discouraged very often. நான் மிக அடிக்கடி நான் சோர்வுக்குள்ளாக இருக்கிறேன். And much later I came to know the importance of the foundation, a very important foundation, that is foundation of to be founded in God's love. அதிக காலத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை ஒரு அஸ்திபாரத்தை நான் கண்டுகொண்டேன். அது என்னவென்றால் தேவனுடைய அன்பிலே நாம் இருப்பது. We all know God loves us. நம் எல்லாருக்குமே தெரியும் தேவன் நம்மை நேசிக்கிறார். But we have no idea how much he loves us. ஆனால் எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை குறித்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆழம் இல்லாமல் இருக்கிறது. Many times we look into our faults and we think God is hating us. God will not remember me. அநேக சமயங்களிலே நம்முடைய பாவங்களை வீழ்ச்சிகளை நினைத்து தேவன் என்னை நினைப்பாரா, என் மீது கரிசனை கொள்வாரா என்று நாம் நினைக்கிறோம். But as I understood the love of God, I saw that. I just want to show you that verse. நான் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்ட பொழுது நான் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Jeremiah chapter 31 verse 3. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். That small phrase there with I loved you, with in the middle of that verse, I loved you with an everlasting love. அந்த வசனத்துடைய நடுப்பகுதியிலே ஆம் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். You know what is everlasting love? அநாதி ஸ்நேகம் என்றால் என்ன தெரியுமா? That means he can never stop loving me. அவருடைய பொருள் அவர் ஒருபோதும் என்னை அன்பு கூறுவதிலிருந்து நிறுத்தவே மாட்டார் என்பதுதான். See, just think about, I remember many years ago when traveling in a local train. அநேக வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு லோக்கல் ட்ரெயினில் நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன் மும்பையிலே. I saw the other side a father holding a 3-month-old child. ஒரு பக்கத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய 3 மாத குழந்தையை கையிலே வைத்திருக்கிறார். Talking, smiling, kissing. It was a wonderful sight for me. அந்த குழந்தையிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார், அதை பார்த்து சிரிக்கிறார், அதை முத்தமிடுகிறார். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக இருந்தது. I was thinking, Lord, that is how you are dealing with me. நான் ஆண்டவரிடம் சொன்னேன், ஆண்டவரே இப்படித்தான் நீர் என்னை பார்க்கிறீர். Have you ever thought that when you are the child of God, God is singing over you, he is rejoicing over you? Have you ever thought like that? தேவன் அவருடைய பிள்ளையாகிய உங்களை பார்த்து பாடல் பாடுகிறார், சந்தோஷமா இருக்கிறார் என்று நீங்கள் யோசித்தது உண்டா? Or do you think that God is looking at you with a very angry face? அல்லது தேவன் எப்பொழுதுமே உங்களை கடுகடு என்று ஒரு கோபமோடே பார்க்கிறார் என்று நினைக்கிறீர்களா? See, that picture of God like an angry face is given by devil. தேவன் ஒரு கோப முகமுடையவராய் இருக்கிறார் என்ற அந்த ஒரு காட்சி அது பிசாசினால் கொடுக்கப்பட்ட ஒரு பொய்யான காட்சி. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. I hope anybody can tell which is that verse which says God is rejoicing over us with shouts of joy. தேவன் knows that verse? நம் மீது மிகுந்த சந்தோஷத்தோட கம்பீரித்து களி கூறுகிறார் என்ற வசனம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? Anybody knows that verse? Young people should tell. Other people don't tell. பெரியவர்கள் சொல்ல வேண்டாம், வாலிப சகோதர சகோதரிகள் மாத்திரம் இந்த கேள்வி. Anybody knows? யாருக்காவது தெரியுமா? Where? செப்பனியா 3:17. Yeah, Zephaniah 3:17, correct. செப்பனியா 3:17, சரி. You can read the verses. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். Gambhiramai, that means rejoicing over you with shouts of joy. கம்பீரமாய் சத்தமிட்டு ஆனந்த சத்தமிட்டு சந்தோஷிக்கிறார். That is the truth about every child of God. இதுதான் தேவனுடைய பிள்ளையாகிய ஒவ்வொருவரை குறித்தும் உள்ள சத்தியம். You know this verse in Isaiah 49:14. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14வது வசனம். Isaiah 49:14. ஏசாயா 49:14.
14 says, "The Lord has forsaken me and the Lord has forgotten me." This is what many believers say. சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். Zion is a picture of God's children. சியோன் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சி. See what is God's answer, response. அதுக்கான தேவனுடைய பதில் எப்படி இருக்கிறது பாருங்கள். 15 and 16. 15-16 வசனம். Can read. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. See, that is God is telling, I can never forget you. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் மறக்க முடியாது. In his nail pierced hand, my name, your name is written. அவருடைய ஆணி பாய்ந்த அவருடைய கரங்களிலே என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 16ல என்ன வசனம் என்ன எழுதியிருக்கிறது? Continuously he looks at that. அவர் தொடர்ந்து எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். Do you believe that continuously God is looking at you, remembering you, rejoicing over you with shouts of joy? தேவன் எப்பொழுதுமே தொடர்ந்து உங்களை குறித்த நினைவாகவே இருந்து உங்களை குறித்து சந்தோஷமாய் பாட்டு பாடி சத்தமாய் மகிழ்ந்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? See, I want to tell you, we become, there's a verse in Psalm 115 which says, I think 8 or something like it's written, we become like the God whom we serve. நாம் ஆராதிக்கிற தேவனைப் போலவே நாமும் மாறுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. If you think of God like a person who is always angry with you, you know what will happen? You also will behave like that to others. தேவன் எப்பொழுதுமே என்னை பார்த்து கோபமாகவே இருக்கிறார் என்ற எண்ணத்தை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நீங்களும் அப்படிப்பட்ட கோபமுடைய நபராய் தான் மாறுவீர்கள். If you can see God as one who is so happy in spite of so many of my faults, thousands of my faults, he's so happy with me. ஆனால் என்னுடைய எத்தனையோ தவறுகள், என்னுடைய வீழ்ச்சிகள், குறைவுகள் மத்தியிலும் என் மீது தேவன் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறார் என்று மாத்திரம் நீங்கள் நம்புவீர்களானால், you know what happens? We become like that to others. அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நாமும் தேவன் எப்படி இருக்கிறாரோ அதுபோல நாம் மற்றவர்களுக்கு மாறிவிடுவோம். There is one thing that we all require, very very important. நாம் எல்லாருமே நமக்கு தேவையா இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. That is, we all heard about love of God. நாம் எல்லாருமே தேவனுடைய அன்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். All these verses which I shared, you also may know. நான் பகிர்ந்து கொண்ட இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கும் தெரியும். But there is one thing we all require. ஆனால் நாம் எல்லாருக்குமே தேவையான ஒன்று இருக்கிறது. We have got these two eyes. நமக்கு இரண்டு கண்கள் இருக்கிறது. But there is an eye of a heart. ஆனால் நம்முடைய மனதிலே ஒரு கண் இருக்கிறது. That eye God has to open. அந்த மனக்கண்ணை தேவன் தான் திறக்க வேண்டும். Once God open and we see by that eye the love of God, that will change us for completely. தேவன் நம்முடைய அந்த இருதயத்தினுடைய அந்த மனக்கண்ணை திறந்து தேவனுடைய அன்பை பார்க்கும்படி செய்து விட்டார் என்றால் நம் தேவனுடைய அன்பை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம். We read in Ephesians 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். That's the same thing that we read there. எபேசியர் 1ஆம் அதிகாரம். If you read verse 3, he says he has blessed us with all spiritual blessing. 3ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has chosen us before the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Verse 6, we are accepted in the beloved. 6ஆம் வசனத்திலே நாம் அவருடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். See, in your home, imagine your father and mother, and in your home you have to go to the door and ask somebody, can I get in? Will you ever ask your father and mother like that? உங்களுடைய வீட்டிலே சென்று உங்க அம்மா அப்பாவிடத்திலே போய் வீட்டிலே கதவை திறந்து நான் வீட்டுக்குள்ளே வரலாமா என்று எப்போது கேட்பீர்களா? You can walk in any time. எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து செல்லலாம். We are accepted in that home. அந்த வீட்டிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். That same way we are beloved. Beloved means much loved by God. We are accepted in the family. அதே விதமாக beloved என்றால் நாம் அதிகமாய் அன்பு கூறப்பட்டு அந்த வீட்டிலே அதிகமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய வீட்டிலே. And after telling all that, he says in Ephesians 1, இது எல்லாவற்றையும் சொன்ன பிறகு எபேசியர் 1:18 நாம் இப்படி வாசிக்கிறோம். The eyes of your understanding may be enlightened. 17ஆம் வசனத்திலே உங்களுக்கு
மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. It's also written there, God may give you a spirit of wisdom and revelation. உங்களுக்கு 17ஆம் வசனத்திலே உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். See, just imagine if I put a paper like that on my Bible, I can't read anything. என்னுடைய பைபிள் மேலே இப்படி ஒரு பேப்பரை நான் வைத்து விட்டால் அதை நான் வாசிக்கவே முடியாது. See, in the same way, there is an invisible paper over the Bible. அதே விதமாக நாம் பார்க்க முடியாத ஒரு காணக்கூடாத ஒரு பேப்பர் நம்முடைய வேதத்தின் மேலே இருக்கிறது. When God takes that paper, we can see things. தேவன் அந்த பேப்பரை எடுக்கும் பொழுது நாம் காரியங்களை பார்க்க முடியும். That is the meaning of revelation. அதுதான் வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிறது. So, about the love of God, what we have to ask the Lord is, Lord, give me, open the eyes of my heart. May I get a revelation on how much you love me. ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவாய் அன்பு கூறுகிறீர் என்பதை குறித்ததான வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என் மனதிலே இருக்கிறதான அந்த கண்ணை திறந்து விடும், அந்த திரையை நீக்கிவிடும் என்று நாம் ஆண்டவரிலே ஜெபிக்க வேண்டும். You remember what I shared, Mark 11:24, whatever you ask in my name, God heard the prayer already, He has answered the prayer already. மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் காலையிலே சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? நாம் தேவனிடத்திலே எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசித்தால் தேவன் அதை நமக்கு கையளித்து விட்டார் என்று நாம் வாசிப்போம். I want you to pray for this. Lord, open my eyes, give me revelation on your love. ஆண்டவரே, உம்முடைய அன்பை குறித்ததான வெளிப்பாட்டை எனக்கு தாரும் என்று நீங்கள் அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படியாய் நான் உங்களை கேட்கிறேன். When we pray like that, God opens the eyes. நாம் அவ்விதமாக ஜெபிக்கும் பொழுது தேவனே நம்முடைய கண்களை திறக்கிறார். And we begin to see how much He loves us. அப்பொழுது தேவன் எவ்வளவாய் என்னை நேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். See, once just before Jesus' resurrection, ஆண்டவராய் இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு சற்று முன்பதாக Peter, he denied Him. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். He repented. பேதுரு மனம் திரும்பினார். He came back to Jesus. ஆண்டவராய் இயேசுவிடத்திலே அவர் திரும்ப வந்தார். And we can see Jesus asked that question to him. John chapter 21. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவரிடத்தில் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். He asked this question. இந்த கேள்வியை கேட்டார். Do you love me more than this? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். இவைகளிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? You know how many times Jesus asked that question? அந்த கேள்வியை ஆண்டவர் பேதுருவிடத்தில் எத்தனை முறை கேட்டார் தெரியுமா? How many times? எத்தனை முறை? 3 times. 3 முறை. What did Peter answer? பேதுரு என்ன பதில் கொடுத்தார்? He said, "Yes, Lord, I love." ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். You know, in English it's not so clear. Everywhere the word written is love, love, love. ஆங்கிலத்திலே அவ்வளவு தெளிவாக இல்லை. எல்லா இடத்துலையுமே நான் அன்பு 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 என்று தான் சொல்லியிருக்கிறது. If you read Greek, you know how it is translated. கிரேக்க மொழியிலே அது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் வாசிக்க கூடுமானால், ask the question, do you agape me? ஆண்டவரே, all this, நீ என்னை அகாப்பே அன்பு கூறுகிறாயா, தெய்வீக அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். You know, Peter's answer is, I phileo you. பேதுரு, நான் உம்மை ஃபிலேயோ அன்பு கூறுகிறேன் என்று சொன்னார். Remember, for love there are 4 words in Greek. கிரேக்க மொழியிலே அன்பு என்பதற்கு 4 வார்த்தைகள் இருக்கிறது. One is agape. ஒன்று அகாப்பே. Agape is unconditional love. அகாப்பே என்பது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத அன்பு. We can say it can be called unconquerable benevolence. That is the real meaning. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், ஜெயிக்க முடியாத ஒரு நல் மனம், நல்ல ஒரு தயை. Yeah. So phileo is actually friendship love. Phileo என்பது ஒரு நட்பு சம்பந்தப்பட்ட அன்பு. There is another still lower level of love which is called eros. Eros is we can say selfish sort of love. அதுக்கு கீழான நிலைமையில் இருக்கக்கூடியதான ஒரு அன்பு ஈரோஸ் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு சுயநலமான ஒரு அன்பு. There is also another word for, I don't know, don't remember that word. It's parental love for the children. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை தெரியவில்லை. அது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது காட்டுகிற அன்பு. Okay, here Jesus is asking, do you agape me? இங்கே ஆண்டவராய் இயேசு பேதுருவை பார்த்து, நீ என்னிடத்திலே அந்த நிபந்தனையற்ற அந்த அகாப்பே அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். First and second question is that.
முதல் இரண்டாவது இந்த ரெண்டு கேள்வியிலும் ஆண்டவர் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். Peter's answer is, I phileo you, first and second time. அந்த முதல் முறையும் இரண்டாவது முறையும் பேதுரு சொன்ன பதிலிலே நான் உம்மை ஒரு நட்பு ரீதியாக அன்பு கூறுகிறேன் என்பதாய்த்தான் இருந்தது. Third time Jesus asked, do you phileo me? That means, do you love me with that friendship love? மூன்றாவது முறை ஆண்டவர் கேட்கும் பொழுது நீ என்னிடத்திலே நட்பு ரீதியான அன்பு கொள்கிறாயா என்று கேட்கிறார். Then he said, Lord, you know everything. He was really sorrowful. அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவர் மிகுந்த அந்த மூன்றாம் முறை கேட்டதை குறித்து அவர் துக்கமானார். பேதுரு actually speaking, at that time Peter could not love him with an agape love. உண்மையாக சொல்ல போனால் அந்த சமயத்திலே பேதுரு ஆண்டவரை பார்த்து நான் அந்த அகாப்பே அன்போடு அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல முடியாமல் தான் இருந்தது. Because agape love we can get only when a person is baptized with the Holy Spirit. ஏனென்றால் அந்த அகாப்பே அன்பு ஒரு நபர் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட மாத்திரமே அது அப்படி அன்பு கூற முடியும். What I want to share is we all require that agape love. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் நம்ம எல்லாருக்குமே அந்த அகாப்பே அன்பு தேவைப்படுகிறது. A godly man named William Barclay, he defined agape love like this. ஒரு தேவபக்தி உள்ள மனுஷன் வில்லியம் பார்க்லே என்ற நபர் இந்த அகாப்பே அன்பை குறித்து இவ்விதமாய் அவர் விளக்கினார். Read it out. நான் அதை வாசிக்கிறேன். Agape is unconquerable benevolence. அகாப்பே அன்பு என்பது ஜெயிக்க முடியாத ஒரு நல்ல தயை. Invincible goodwill. அதை எதிர்த்து மேற்கொள்ள முடியாத ஒரு நல் மனப்பான்மை. It is not simply a work of emotion. இதோ உணர்ச்சி பூர்வமாக செய்கிற ஏதோ ஒரு கிரியை மாத்திரமல்ல. It's a deliberate achievement and a conquest and victory of the will. இது ஒரு கருத்தோடு ஒரு நிலைப்பாட்டோடு அதனுடைய சித்தத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல். That means by will we love Jesus and others. அதனுடைய பொருள் என்னவென்றால் இயேசுவையும் மற்றவர்களையும் நம்முடைய சித்தத்தை ஜெயித்து அன்பு கூறுவது. Just listen to this. It is impossible for a man to have this love. இதை தயவுசெய்து கவனியுங்கள். இந்த அன்பை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். Unless the Spirit takes possession of him. ஆவியானவர் அந்த நபரை ஆட்கொள்ளாத பட்சத்திலே இது அந்த நபருக்கு சாத்தியமல்ல. Abroad the love of God in his heart. ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆட்கொண்டு மேற்கொண்டு தேவனுடைய அன்பை அவனுடைய இருதயத்திலே ஊற்றாத பட்சத்திலே அந்த நபர் இவ்விதமான ஒரு அன்பை கூறுவது அது சாத்தியமல்ல. You know, Jesus said, love your enemies. இயேசு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னாரே. See, actually speaking, no human being, when we all have that experience, somebody really does something bad to us, it's not possible for us to love, because all hatred, everything only will come out. சத்ருவை சிநேகிங்கள் என்று சொன்னது கீழ்ப்படிவது அது சாத்தியமே அல்ல. மனுஷிகமாய் பார்க்கும் பொழுது நாமே பல சூழ்நிலைகளை கடந்து சென்றிருக்கிறோம். யாராவது நமக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு அப்படி நம்ம நேசிக்கிறது இயல்பாக வருகிறதில்லை. But the word used there is agape. You agape your enemy. That's what Jesus said. அந்த இடத்திலே ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தையும் அந்த உன்னுடைய சத்துருவை அந்த அகாப்பே அன்பினால் நீ அன்பு கூறு என்று தான் சொன்னார். In other words, when we really are filled with the Holy Spirit, that's what happens in, I think one brother morning shared about Romans 5:5. Love of God is shed abroad in our heart by the Holy Spirit. காலையிலே ஒரு சகோதரர் பகிர்ந்து கொண்டார், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களே பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டால் மாத்திரமே அந்த அன்பு சாத்தியம். When we receive that love, then we can love. அந்த அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சத்துருக்களை அந்த அன்பினாலே நாம் அன்பு கூற முடியும். You know, one lawyer came and asked Jesus, what is the greatest commandment? ஒரு நியாய சாஸ்திரி ஆண்டவரிடத்திலே கட்டளைகளில் எல்லாம் பிரதான கட்டளை எது என்று கேட்டான். What did Jesus answer? ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? What did he say? அவர் என்ன சொன்னார்? Tell me, you know. சொல்லுங்கள். I am asking because you should not sleep. நீங்க தூங்க கூடாது என்று தான் நான் கேள்வி கேட்கிறேன். What did Jesus say? ஆண்டவர் அந்த கட்டளைகள் எல்லாம் பிரதான கட்டளை எது என்று கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? Keep the Sabbath. ஓய்வு நாளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாரா? Give tithes. That's what Jesus said. தசம பாகம் கொடுங்கள் என்று சொன்னாரா? And what did he say? என்ன சொன்னார்? யாராவது சத்தமா சொல்லுங்க ஒருத்தர். I hope you know that. உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன்.
தேவனை நேசி. We'll see what is written. Matthew chapter 21. மத்தேயு 21ஆம் அதிகாரம் ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை நாம் பார்க்கலாம். Matthew chapter 22. மன்னிக்கவும், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39. 37, 38, 39ஆம் வசனங்கள். Yeah, you can read it. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. See, just like I said earlier, here also the term used is agape. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இடத்திலேயும் அந்த அன்பு கூறுவாயாக என்று சொல்றதுக்கான பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அகாப்பே, அன்பா இருக்கிறது. I don't know whether you heard of Young's concordance. In the Young concordance, if you see for love, they have written in bracket filio or agape, what it is. யங்ஸ் கன்கார்டன்ஸ் என்று அந்த ஒத்த வாக்கிய அகராதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த இடத்துல வருகிற அந்த வார்த்தைக்கு சரியான கிரேக்க பதம் என்ன என்பதை பிராக்கெட்ல போட்டிருப்பார்கள். ஃபிலேயோவா அல்லது அகாப்பேயா என்று சொல்லி. உங்க இதை எடுத்துக்கொண்டு அப்பாட்ட போய், அப்பா இதுல எனக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுங்கன்னு கேக்குறீங்க. The father or mother is only eager to give you. உங்க அப்பா அம்மா அந்த ஜூஸை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. But what will he say then? ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து? First clean it and come. I want to give you only. Please clean it and come. உனக்கு நான் ஜூஸ் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், முதல்ல நீ அதை கழுவிட்டு வா என்று சொல்லுவாங்க. See, when the child fully cleans it and come, do you think father and mother pours it to that glass and juice or not? அந்த பிள்ளை அதை சுத்தமா கழுவிட்டு வரும்பொழுது அவங்க அப்பா அம்மா அந்த ஜூஸ் ஊற்றுவாங்களா மாட்டாங்களா? Yes, surely. நிச்சயமாகவே இதை செய்வாங்க. See, that is how we have to get baptism the Holy Spirit. அவிதமாகத்தான் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். The only condition is genuine repentance. அதற்கான ஒரே நிபந்தனை என்னவென்றால் ஒரு மெய்யான மனம் திரும்புதல். Go to God and say, Lord, I know I've sinned. I turn completely from it. ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி முற்றிலுமாக மனம் திரும்பி விடுங்கள். That moment God can fill us with the Holy Spirit. அந்த சமயத்திலே தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப முடியும். See, when there is a term called expulsive power of a new affection. ஒரு புதிதான ஒரு ஈர்ப்பிலே expulsive means expelling out. அதை வெளியே தள்ளக்கூடியதான ஒரு காரியம் இருக்கிறது. Expulsive power of a new affection. ஒரு புதிதான ஒரு காரியத்தின் மீது நம்ம ஈடுபாடு வரும் பொழுது அதை ஒன்றை வெளியே தள்ளக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கிறது. See, I'll give you a simple example for that. அதுக்கு ஒரு எளிய உதாரணத்தை நான் சொல்கிறேன். You all know this glass contains something now. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கிளாஸ்ல ஏதோ ஒன்று இருக்கிறது. Even if I put the glass like this, something is filling this glass. What is that? இந்த கிளாஸை நான் இப்படி கவுத்து வச்சாலும் அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னது? Air. காற்று. Absolutely right. காற்று, அது சரி. Now I want to expel this air completely. இந்த காற்றை நான் இதிலிருந்து முற்றிலுமாக நான் வெளியேற்ற விரும்புகிறேன். What should I do? நான் என்ன செய்ய வேண்டும்? I put all the fingers inside. Do you think all the air will go out? நான் இதுக்குள்ளே விரல்களை வைத்தால் அதில் இருக்க காற்று எல்லாம் வெளியே போய் விடுமா? Imagine I take a cloth, put it inside. Do you think air will go out? ஒரு துணி எடுத்து அதுக்குள்ளே வைத்தாலும் அதில் இருக்க காற்று எல்லாம் வெளியே போகுமா? What should I do now? நான் என்ன செய்ய வேண்டும்? Fully this should be completely air should go, 100% air should go out. இதிலிருந்து 100க்கு 100 காற்று எல்லாம் வெளியே போய் விட வேண்டும். What should I do? நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு? Simple answer. I think all of it wonderful, good. You should fill it with water. இதை நீங்க தண்ணீராலே நிரப்ப வேண்டும். See, our heart is like that. நம்முடைய இருதயம் அவிதமாய் தான் இருக்கிறது. You know what happens is when you put water into it, air is expelled out. நீங்கள் இதற்குள்ளே தண்ணீரை ஊற்றும் பொழுது அதில் இருக்கிறதான காற்று வெளியே அனுப்பப்படுகிறது. That is the meaning of expulsive power of a new affection. அதுதான் ஒரு புதியதான ஒரு ஈர்ப்பினுடைய வல்லமை, அதில் இருக்கிறதான காரியத்தை வெளியே அனுப்பக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கிறது. Now I want to explain it like this in our Christian life. Imagine this is equal to our heart. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதற்கான ஒரு ஒப்புமையை நான் காண்பிக்கிறேன். இது ஒரு இருதயம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். Heart, some people's heart is filled with anger, jealousy, sexual sin, anxiety, discouragement. சிலருடைய இருதயத்திலே இப்படி கோபம், பாலிய இச்சைக்கான எண்ணங்கள்,
சோர்வு, கவலை இவைகளெல்லாம் நிரம்பி இருக்கிறது. How much ever you try, this will not go out. எவ்வளவுதான் நீங்கள் முயற்சித்தாலும் அதிலிருந்து அது வெளியே போகாது. But when it is filled with something else, that is just like water is filled, love of God fills our heart. தண்ணீர் இதிலே ஊற்றப்பட்டால் என்ன நடக்குமோ அதே போல தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படும் பொழுது every other thing is expelled out. மற்ற எல்லா காரியங்களும் அதிலிருந்து வெளியாக்கப்படுகிறது. So if it is all the time this glass is filled with water, all the time it's empty of air. எப்பொழுதெல்லாம் இது தண்ணீராலே நிரம்பி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதுக்குள்ளே காற்று கொஞ்சம் கூட இருக்காது. See, we don't overcome jealousy, anger, pornography, sexual sin, anxiety, discouragement, name it, any sin, not by our effort. கோபம், பாலிய பாவம், அசுத்த சிந்தனை, கவலை, இப்படி எந்த ஒரு பாவமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இவைகளெல்லாம் நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அது வெளியே போகாது. I want to tell again, because this is so difficult for us to understand. We won't overcome anxiety, discouragement, pornography, jealousy, anger, sexual sin, name any sin, by our effort, impossible to overcome. நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் போராடுகிறதுனாலே நம்முடைய கவலையோ, சோர்வோ, பாலிய பாவமோ, இணையதள ஆபாசமோ, எந்த விதமான எந்த பாவத்தை சொன்னாலும் அது வெளியே போகவே முடியாது. அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால் இந்த நாம் இதுக்கு போராடுகிற காரியமெல்லாம் நம்ம விரல்களை கொண்டு போய் அதில் வைக்கிறது போலதான் இருக்கிறது. cloth inside, still air will not go out. அல்லது இதற்குள்ள ஒரு துணியை வைக்கிறது போல, அப்படி வைத்தாலும் எப்படி காற்று வெளியே போகாதோ. We don't overcome any of these things by our effort. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய எந்த முயற்சியினாலும் இவளை மேற்கொள்ள முடியாது. Something else has to fill the heart. வேறு ஏதோ ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். That is what happens when we are filled with the Holy Spirit. அதுதான் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது நடக்கிறது. Love of God comes in, expels everything out. தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக வருகிறது, மற்ற எல்லா காரியங்களும் அது வெளியாக்கி விடுகிறது. I want to tell you, today it is filled with water. நான் உங்களுக்கு இப்ப கற்பனை செய்து பாருங்கள், இன்றைக்கு இது தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. It is half empty. நாளைக்கு இது பாதியாய் ஆகிவிடுகிறது. என்ன நடக்கும்? Air is still there. காற்று அதுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். So if air has to be out of, that is sin has to be out of our heart, sin has to be continuously, heart has to be continuously with Holy Spirit. ஆகவே பாவம் நம்முடைய இருதயத்தை விட்டு முற்றிலுமாய் நீங்கி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயமானது தேவனுடைய அன்பினாலே தொடர்ந்தேச்சையாய் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். That is why we require the baptism of the Holy Spirit every day. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு தேவைப்படுகிறது. Love of God comes in, expels out everything. தேவனுடைய அன்பு உள்ளே வந்து மற்ற எல்லா பாவங்களையும் அது புறம்பாக்கி போடுகிறது. Jesus said this John chapter 4. ஆண்டவராய் இயேசு யோவான் 4ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லி இருக்கிறார். To this Samaritan woman. சமாரிய ஸ்திரியை பார்த்து இப்படி சொன்னார். Verse 13. Whoever drinks of this water will thirst again. 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். What is that water? அந்த தண்ணீர் என்ன? That water is water of the world. அந்த தண்ணீர் உலக தண்ணீர். See, we think that, say, looking at some pornographic picture or some if you burst out anger or something like that, we'll get satisfaction. No, you will be more thirsty. இணையதள ஆபாசத்தை நாம் பார்க்கிறதுனாலோ அல்லது யார் மீதாவது நம்ம கோபத்தை அப்படியே கக்கி விடுகிறதுனாலோ நமக்கு வந்து ஒரு சமாதானம் கிடைக்கிறது, ஒரு நிறைய சந்தோஷம் கிடைக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது imagine you eat very good food, for the time being you will get satisfaction, afterwards again you want that same type of food. நீங்கள் ஒரு அருமையான ஒரு சாப்பாட்டை சாப்பிடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது அந்த சமயத்துக்கு அது திருப்தியை நிறைவே கொடுக்கிறது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் திரும்பமாக அதை திரும்ப சாப்பிட வேண்டும். Now see the next verse. இப்பொழுது அடுத்த வசனத்தை பாருங்கள். Whoever drinks of the water that I shall give him will never thirst. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. The water that I'll give him will become in him a fountain of water springing up to everlasting life. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். You know what is that water? அந்த தண்ணீர் என்ன தெரியுமா? It's an amazing word. Whoever drinks of this water will never thirst. அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. That means when I truly drink of the love of God, அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் மெய்யாகவே தேவனுடைய அன்பை நான் குடித்தேன் என்றால் all
all the other thirst will just go out. மற்ற எல்லா காரியங்களுக்கும் மீதி இருக்கிறதான தாகம் எல்லாம் அது என்னை விட்டு போய்விடும். I will be wanting more and more and more of Jesus. நான் இயேசுவை அதிகமாய் விரும்புவேன். That is Christian growth. அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. So what we really require is we have to drink this Holy Spirit, this water that God gives again and again and again. ஆகவே நமக்கு தேவையான ஒன்று என்னவென்றால் தேவன் நமக்கு கொடுக்கிறதான இந்த பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரை நாம் திரும்பவுமாக வாஞ்சித்து நாம் குடித்துக்கொண்டே இருக்க வேண்டும். So I want to ask you, let's turn to this verse in 1 John chapter 2, the verse which we all know very well. நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்திருக்கிற ஒரு வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இது நான் உங்களிடத்திலே நான் கேள்வியாக கேட்கிறேன். 1 John chapter 2 verse 15 and 16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். You can read it. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். See, what is the meaning of loving the world? உலகத்தில் அன்பு கூறுவது என்றால் பொருள் என்ன? World is not this world, all the trees and mountains and valleys and everything. That is not the world. உலகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இது நாம் பார்க்கிறதான மலைகள் மரங்கள் இவைகள் அடங்கிய அந்த பிசிக்கலான அந்த உலகம் அல்ல. World is defined here. உலகம் என்றால் என்ன என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? Lust of the flesh. Lust means strong desire for the flesh. மாம்சத்தின் இச்சை அப்படி என்றால் அந்த மாம்சத்துக்கு ஏற்றபடி ஒரு வலிமையான ஒரு விருப்பம். Say we all have a strong urge for very nice food. That's one part of lust of the flesh. நாம் நல்ல அருமையான சாப்பாட்டு மீது நமக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இது மாம்சத்தினுடைய இச்சை. இன்னொன்று we want to buy this, we want to buy that thing, this thing. கண்களின் இச்சை. நீங்கள் பார்த்த காரியத்தெல்லாம் இது எனக்கு வேண்டும், அதை பார்க்க வேண்டும், எனக்கு வாங்க வேண்டும் என்று இச்சிக்கிறது. Pride of life. I want to be somebody, others should honor me. ஜீவனத்தின் பெருமை என்றால் நான் ஒரு ஆளாய் பெரிய ஆளாய் மற்றவர்கள் மதிக்கிறவர்களாய் நான் இருக்க வேண்டும் என்ற விருப்பம். All these are there inside our heart. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய இதயத்துக்குள்ளே இருக்கிறது. Now the question is, how can I overcome love of the world? இந்த கேள்வி என்னவென்றால் இந்த உலகத்தின் மீது இருக்கிறதான அந்த அன்பை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? The answer is here. Can anybody find out? இதுல இதுக்கான பதில் இங்கே இருக்கிறது. யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? In verse 15 and 16 answer is there. 15-16 வசனங்களிலே பதில் இருக்கிறது. We all want to overcome the world. I hope it's true of every one of us. நாம் எல்லாருமே உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது, சரிதானே? But what is the answer? Anybody can tell? Answer is here. இங்கே பதில் இருக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா? How to overcome the world? That's what I am asking. உலகத்தை ஜெயிப்பது எப்படி? Correct. It's written here very clearly. See, if you read, if anyone loves the world, love of the Father is not there. இங்கே 15ஆம் வசனத்திலே இருக்கிறது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. Now if the love of the Father comes, what will happen? பிதாவினுடைய அன்பு வந்தால் என்ன நடக்கும்? What will happen? என்ன நடக்கும்? Love of the world goes out. உலகத்தின் மீதான அன்பு போய்விடும். That's what I showed here also. அதைத்தான் நான் உங்களுக்கு இங்கே காண்பித்தேன். As long as air is there, air has to be completely expelled out. அங்கே காற்று இருக்கும் வரை அது 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 முற்றிலுமாய் நீக்கப்பட வேண்டும். Truly water fills, air goes out. அந்த தண்ணீர் நிரப்பும் பொழுது காற்று வெளியே போய் விடுகிறது. The moment Father's love truly comes in, love the world goes out. பிதாவினுடைய அன்பு வருகிற அந்த சமயத்திலே உலகத்தினுடைய அன்பு எல்லாம் வெளியே போய்விடும். That is the secret of Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியம். All the time, Lord, I want your love just continuously coming to my life. ஆண்டவரே, எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அன்பு தொடர்ந்தேச்சே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்போம். You all know these trees. Every one of these trees have got so many branches. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறதான மரங்கள் ஒவ்வொன்றுக்கும் கிளைகள் உண்டு. See, think of a mango tree. The tree is a picture. If you read John chapter 15, we know tree is the picture of Jesus Christ. யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இவ்விதமாய் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த மரமானது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. What is that branch? அந்த கிளைகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது?
நம்மில் ஒவ்வொருவரும் அந்த கிளைகள். When that branch is in the tree, what is happening all the time? அந்த கிளை மரத்திலே ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? What is happening? என்ன நடக்கும்? That sap is flowing to that branch. அந்த மரத்தினுடைய சாரம் அந்த கிளைகளுக்கு செல்கிறது. That is the thing that makes it so green. Fruits are coming, everything because of that only. அதனால்தான் அந்த மரத்தினுடைய சாரம் அந்த கிளைக்கு போகிறதுனால தான் அந்த கிளை பச்சையாக இருக்கிறது, கனி கொடுக்கிறது, எல்லாம் செய்கிறது. Exactly what we also require. அதைத்தான் நமக்கும் தேவைப்படுகிறது. Helplessly clinging on to Jesus. Clinging on Jesus. உதவியற்ற நிலைமையிலே இயேசுவை சார்ந்து கொண்டு அவரை பற்றிக் கொள்வது. You know what happens then? All the time Holy Spirit flows to us. அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? எல்லா சமயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அப்படியே பாய்ந்து கொண்டே இருப்பார். Then we'll be fresh, we'll be fruitful. அப்பொழுது நாம் புத்துணர்ச்சியோடு இருப்போம், நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். Have you found any tree struggling to bring forth fruit? ஏதாவது மரம் ரொம்ப கஷ்டப்பட்டு கனி கொடுக்கிறதை பார்க்கிறீர்களா? Branch sweating and bearing fruit. It has to do nothing. It is an effortless process. அந்த கிளை அப்படியே வேர்வை வடித்து அப்படியே கனி கொடுக்கிறதா? இல்ல, அதுல எந்த ஒரு பிரயாசமும் இல்லாமலே அது கனி கொடுக்கிறது. Effortlessly it clings to that tree and bears fruit. எந்த ஒரு பிரயாசமும் இல்லாதபடிக்கு அந்த மரத்திலே அப்படியே ஒட்டி கொண்டு அது கனி கொடுக்கிறதா இருக்கிறது. In my house in Shananagar, we have got a mango tree just outside. ஷெனாய் நகரில் இருக்கிறதான என்னுடைய வீட்டிலே ஒரு மாமரம் இருக்கிறது. See, when mangoes, one branch is just coming to that balcony. அந்த மாமரத்தினுடைய ஒரு கிளை எங்களுடைய பால்கனிக்கு நேராக வரும். When it is there are no fruit in it, it is at a height. அதுல எந்த ஒரு கனி இல்லாமல் இருக்கும்போது அது அப்படியே நிமிர்ந்து நேராக உயரத்தில் நிற்கும். That particular branch, sometimes 40 mangoes, 30-40 mangoes will be there sometimes. சில சமயங்களிலே அந்த கிளையிலே 30-40 மாங்காய் இருக்கும். அதுல what happens is that branch really comes down to the balcony. அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் அந்த கிளை அப்படியே பால்கனிக்கு நேரா அப்படியே வளைந்து நிற்கும். Just pluck the mangoes when they are ripe, just standing in the balcony. அந்த பால்கனியில் நின்று கொண்டே இந்த பழுத்த பழங்களை பறிக்க முடியும். I thought that is a very good picture of Christian life. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு மிகச் சிறந்த அடையாளமா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். When we are really full of fruit, நாம் மெய்யாகவே கனி நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது, that is a picture of humility. It just comes down. அது தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது, அப்படியே கீழே வருகிறது. And that branch is telling, it's almost telling me, when you are really humble, as I said in the morning, depending on Father like a small child, automatically fruit will come. அது அந்த கிளை எனக்கு இப்படி சொல்வதாக நான் உணர்ந்தேன். நீ இப்படி அந்த சிறு குழந்தை, காலையில் நான் சொன்னது போல, அந்த சிறு குழந்தை பெற்றோர் மீது உதவியற்ற நிலையிலே சார்ந்து கொண்டிருக்கிறதை போல நீ இயேசுவின் மீது நீ நம்பிக்கையாய் சார்ந்து கொண்டிருப்பாயானால் கனி கொடுப்பது மிக சுலபம் என்று அந்த சொல்வதாக உணர்ந்தேன். It's almost telling me, I'm not making any effort to this. I just continuously 24/7 I'm depending on this tree. அந்த கிளை என்னிடத்தில் இப்படியாய் சொன்னது, நான் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் நான் மரத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறேன், அப்பனால கனி கொடுக்கிறேன் என்று I don't do any effort. நான் எந்த பிரயாசமும் எடுக்கிறதில்லை. The tree is supplying everything to me. இந்த மரமானது எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. I believe that is true Christian life. அதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நான் விசுவாசிக்கிறேன். Love of God comes in, every other thing goes out. தேவனுடைய அன்பு உள்ளே வரும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தப்படுகிறது. Another verse. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Philippians chapter 3. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். Let's read from 7 onwards, 7 to maybe 10. 3ஆம் அதிகாரம். Philippians 3, 7 to 10. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 to 10 வரை உள்ள வசனங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். See, here there's a phrase which says, I count all things as rubbish. That is verse 8. 8ஆம் வசனத்திலே ஒரு பதத்தை நாம் பார்க்கிறோம், நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். If you
if you can find from that verse, how should I count everything as rubbish? இந்த வசனத்திலிருந்து நான் மற்ற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எப்படி எண்ண முடியும் என்பதற்கு பதில் சொல்ல முடியுமா? See, I think one translation it's used as dung. ஒரு மொழிபெயர்ப்பிலே அது மாட்டு சாணம் என்பது போல Just சொல்லப்பட்டிருக்கிறது. think of money or worldly things, or let's see whatever. Lord, I want to count it as dung. What should I do? இந்த பணமோ அல்லது இந்த உலகத்தினுடைய இந்த மேன்மையோ அதை நான் ஒரு ஒரு சாணத்தை போல நான் பார்ப்பேன் என்றால் என்ன செய்ய முடியும்? It's written here, verse 8. எட்டாம் The வசனம். moment I come to know God, knowing God is written there. I count all things lost for the excellence of the knowledge of Christ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் எல்லாம். As I come to know Christ, other things automatically becomes like a dung. நான் கிறிஸ்துவை நான் அறிய ஆரம்பிக்க மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு ஒரு சாணத்தை போல மாறிவிடுகிறது. It's not by struggling and saying all these things are rubbish. If I tell 1,000 times, it will not become rubbish. நாம் இந்த உலக காரியங்களை பார்த்து இதெல்லாம் குப்பை என்று சொல்லி 1000 தடவை சொல்லி கொண்டிருந்தாலும் அதுக்கான பிடிப்பு இப்போ நம்ம விட்டு போகாது. As I come to know Christ, this thing automatically become a rubbish to me. ஆனால் நான் கிறிஸ்துவை நான் அறிய ஆரம்பித்து விட்டேன் என்றால் ஆட்டோமேட்டிக்காக இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு குப்பையாக தோன்றிவிடும். I believe it's something like traveling in a plane. The more you climb, smaller the things of the earth will become. இது எப்படி இருக்கிறது என்றால் நாம் ஒரு விமானத்திலே பறந்து செல்வதை போல இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு உயரமாய் விமானத்திலே பறக்கிறோமோ அவ்வளவுக்கு சிறிதாய் இந்த பூமியின் காரியங்கள் நமக்கு தெரியும். See, I want to conclude with a small illustration. ஒரு சிறிய உதாரண விளக்கத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Many times I said this, but I'll tell, some of you might have heard it. அநேக முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அநேகர் கேட்டிருந்திருக்கலாம், ஆனாலும் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். You know, in chemistry you study which are the two gases which are lightest. கெமிஸ்ட்ரி வேதியியல் படித்திருக்கிறீர்கள். அதில் மிக லகுவான கேஸ் வாயு Density of இது என்ன? density, lightest density gases. மிக குறைவான நிறை அல்லது பருமன் உடைய இந்த வாயு எது? 2 வாயு. I'll tell you about chemistry. I always feared chemistry in my school days. கெமிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்லுவேன். என்னுடைய பள்ளி படிக்கிற டைமில் எனக்கு கெமிஸ்ட்ரியை பார்த்து நான் பயப்படுவேன். I always had respect for these people who got good marks because I got the lowest mark there. கெமிஸ்ட்ரியில் நல்ல மதிப்பெண்களை எடுத்தவர்களை பார்த்து எனக்கு மதிப்பு உண்டாகும். ஏனென்றால் கெமிஸ்ட்ரியில் ஸ்கூலில் நான் தான் மிக குறைவான மதிப்பெண்ணை In பெறுவேன். school days I could not understand head or tail of it. பள்ளி படிக்கும் பொழுது எனக்கு வேதியியல்ல தலையும் புரியாது வாலும் புரியாது. But when I married, I got my wife who is PhD in chemistry. நான் திருமணம் செய்த பொழுது என்னுடைய மனைவி வேதியியல்ல PhD பட்டம் பெற்றிருக்கிறார்கள். See, you know which are the two gases which are lightest density? I think all of you, many of you know. உங்களுக்கு அநேகருக்கு இது தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த இருக்கிறதுலே கேஸ், அந்த வாயுவில் எது மிக பருமன் குறைந்த வாயு? I think I asked a correct question. சரியான கேள்வியை தான் I கேட்டிருக்கேன். think so. Which are the two gases lightest density? Anybody knows? Correct. Hydrogen and helium. ஹைட்ரஜன், ஹீலியம். See, imagine you fill a balloon with hydrogen gas. ஒரு பலூனை ஹைட்ரஜன் வாயுனாலே நிரப்புவீர்கள் என்றால் What will happen? என்ன நடக்கும்? You leave that balloon. What will happen? அதை அந்த காற்றை அடைத்து கட்டி அப்படியே விட்டு விடுங்கள். என்ன நடக்கும்? What will happen? It will shoot to the sky. அது வானத்துக்கு நேராக பறந்து போய்விடும். No, that is a picture of our own heart. அதுதான் நம்முடைய சொந்த இருதயத்தை கருத்துதான ஒரு காட்சி. God made our heart such a way that it can shoot to heaven. நம்முடைய இருதயமானது பரலோகத்துக்கு நேராக பாய்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு தான் அதை படைத்திருக்கிறார். But imagine that balloon is tied to the earth with 10 strings. அந்த பலூனை கட்டி ஒரு 10 கயிறை போட்டு ஏதோ ஒரு மரத்திலேயோ ஏதோ கட்டி வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். See, that is how all of our heart is actually tied. That's why we are so earthly minded. அப்படித்தான் நம்முடைய எல்லாருடைய இருதயம் இருக்கிறது. அப்படி பல காரியங்களை கட்டி வைக்கப்பட்டிருக்கனாலே நாம் பூமிக்குரிய சிந்தையுடையவர்களாய் நாம் இருக்கிறோம். So out of these 10 strings, I cut 7. What will happen to that balloon? அந்த 10 கயிறு கட்டி வைத்திருக்கிறேனே அதுல நான் 7ஐ வெட்டி விட்டேன். இப்போ என்ன நடக்கும் அந்த பலூனுக்கு? Go half to the sky. பாதி தூரம் வானத்துக்கு போகுமா? Yes? போகுமா? No. போகாது. If I cut 9, what will happen? 9 கயிறை நான் வெட்டி விட்டால் 10 strings are there, 9 I cut. What will happen? 10 கயிறால் கட்டி வைத்திருக்கிறேன். இப்பொழுது 9 கயிறை நான் வெட்டி விட்டேன். என்ன நடக்கும்? Where the balloon will be? பலூன் எங்கே இருக்கும்?
Here only. இங்கே தான் இருக்கும். When the last string is cut, அந்த கடைசி கயிறும் வெட்டப்படும் பொழுது to the heaven. அது பறந்து வானத்துக்கு நேராக You know செல்லும். what is the meaning of that? Many times we are also tied by so many things to the world. அநேக சமயங்களிலே நாமும் பல காரியங்களாலே இந்த உலகத்திற்கு நேராக You know கட்டப்பட்டிருக்கிறோம். what is the meaning of cutting these strings? இந்த கயிறுகளை எல்லாம் வெட்டி விடுவது என்றால் என்ன பொருள்? Repentance. That is repentance. அதுதான் மனம் திரும்புதல். I want to show this verse and close. அதை நான் இந்த வசனத்தை காண்பித்து நான் முடிக்கிறேன். What we really require as young people is this genuine repentance. வாலிபர்களுக்கு மெய்யாகவே தேவைப்படுவது என்னவென்றால் இந்த மெய்யான மனம் திரும்புதல். We can see in chapter 7 verse 10, 2 Corinthians chapter 7 verse 10. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். It is written, sorrow, if you have NASB, it's written like this: sorrow that is according to, if you see in the, there is will of God is written. Will is in italic. Italic means that's சாய்வு. taken. That means actually it should be like this: sorrow that is according to God's viewpoint of sin. இங்கே NASB பைபிளிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படியான துக்கம் என்று அந்த போட்டிருக்கும். அது சாய்வு எழுத்திலே போடப்பட்டிருக்கும். சாய்வு எழுத்திலே போட்டால் ஒரிஜினல்ல அது இல்லை என்று அர்த்தம். உண்மையாக அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவன் ஒரு காரியத்தை என்ன விதமாய் பார்க்கிறாரோ அவ்விதமாய் நான் பார்த்து பெறுகிற துக்கம். You know, for repentance, what is needed is we have to look at each sin as God sees it. மனம் திரும்புதலுக்கு நமக்கு என்ன தேவை என்றால், நம்முடைய ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் எவ்விதமாய் பார்க்கிறாரோ அவ்விதமாய் நாமும் பார்க்க வேண்டும். See, just imagine you got angry with your parents. இதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் மீது கோபமடைந்து விட்டீர்கள், கோபமா இருக்கிறீர்கள். You got angry with your parents, father and mother and somebody else. நேற்றைய தினத்திலே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அல்லது வேறு யார் மீதோ கோபமா இருந்தீர்கள். God's eyes is like killing your father, mother and the other person. தேவனுடைய பார்வையிலே அது எப்படி இருக்கிறது தெரியுமா? அது உங்களுடைய அப்பா அம்மா அந்த மற்ற நபரை நீங்கள் கொலை செய்வதற்கு ஒப்பாய் இருக்கிறது. Like this, you will be sorrowful, extremely sorrowful. நீங்கள் அப்படி அந்த அந்த பார்வை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மிகுந்த துக்கமுடையவர்களாக இருப்பீர்கள். That is the meaning of godly sorrow according to God's viewpoint of sin. அதுதான் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றபடியான உண்டாகிற இந்த தேவனுக்கேற்ற துக்கம் என்பதற்கான அர்த்தம். Actually what is happening is when you are getting angry, you are putting another nail into the hand of Jesus. உண்மையிலே என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் இன்னொரு முறை கோபம் அடையும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவுடைய கரத்திலே இன்னொரு ஆணியை நீங்கள் அடிக்கிறீர்கள் தான் என்பது அர்த்தம். Actually that's what is happening. அதுதான் உண்மையாக நடக்கிறது. So as I begin to see sin like that, பாவத்தை நான் அவ்விதமாக பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, I know the day God began to show me sin like that. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பாவத்தை அவ்விதமாய் நான் பார்க்கும்படி காண்பிக்க ஆரம்பித்த அந்த நாளே எனக்கு தெரியும். I remember I wept bitterly that day. அந்த நாளிலே நான் மிகவும் மனம் கசந்து அழுதேன். I was reading a book. நான் ஒரு tremendous burden of sin came upon my heart. ஒரு புத்தகத்தை நான் வாசித்த பொழுது பாவத்தின் மீதான பாவத்தை குறித்ததான ஒரு மிகுந்த ஒரு பாரம் எனக்குள்ளாக உண்டானது. I remember that day I was confessing sin, forsaking sin, one after the other. அந்த நாளிலே நான் பாவத்தை அறிக்கை செய்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு பாவமாக நான் அறிக்கை செய்து நான் அதை விட்டு மனம் திரும்பினேன். Tremendous peace and joy filled my heart. நான் அதை செய்ய ஆரம்பித்த பொழுது ஒரு பெருத்த சந்தோஷமும் சமாதானமும் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக நிரப்பினது. God has forgiven, I was free. தேவன் என்னை மன்னித்தார் என்ற நிச்சயம் எனக்கு உண்டானது. நான் விடுதலையானேன் என்ற நிச்சயம் எனக்கு உண்டானது. You know that is what that verse says. Just see 2 Corinthians chapter 7. God, sorrow that is according to God's will produces repentance without regret leading to salvation. அதைத்தான் 2 கொரிந்தியர் 7:10 வாசிக்கிறோம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. That means you will never regret that decision. It leads to freedom. Salvation means freedom from sin. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை. ஆகவே நீங்கள் அவ்விதமாக நீங்கள் துக்கமடைந்து மனம் திரும்பினால் திரும்பவுமாக அதை குறித்து நாம் வருத்தப்படுவதற்கு இடமே இருக்காது. It's written, sorrow the world produces death. That means if you see sin lightly, that only produces death in us. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது என்று சொல்லியிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் பாவத்தை மிக லேசாக எடுத்துக்கொண்டால் அது நிமித்தம் உண்டாகிற துக்கம் ஒரு மரணத்தை தான் உண்டாக்கும். See verse 11. That is the true
result of repentance. 11ஆம் வசனத்தை பாருங்கள். அதுதான் மெய்யான மனம் திரும்புதலுக்கான ஒரு விளைவு. It's written, observe this very thing, the sorrow in a godly manner. What diligence, what longing after God, what fear of God, what hatred towards sin, what vehement desire, what zeal. Think of all the words used there. அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள். அந்த 11ஆம் வசனத்திலே பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. See, I told you, when you cut 10 strings are there, all the 10 is cut, what will happen? நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அந்த 10 கயிறை வைத்து அந்த பலூனை கட்டி வைத்திருக்கிறீர்கள். 10 வெட்டப்படும் போது hydrogen or helium, அந்த ஹைட்ரஜனோ அல்லது ஹீலியம் வாயுவோ நிரப்பப்பட்ட அந்த பலூன் என்ன நடக்கும்? to the sky. அந்த 10 கயிறை வெட்டிவிட்டால் அது வானத்துக்கு நேராக பறந்து சென்று விடும். However you try, you cannot prevent, it will just shoot only. நீ எவ்வளவுதான் முயற்சித்து பார்த்தாலும் முடியாது, அது வானத்துக்கு நேராக மேலே பறந்து செல்லும். That is how our heart is. அவ்விதமாய் தான் நம்முடைய இருதயமும் இருக்கிறது. Genuine repentance is there, that longing, desire, zeal, vehement desire, fear of God, all these things, not by our effort, God puts that in our heart. நம்முடைய இருதயத்திலே மெய்யான மனம் திரும்புதல் இருக்குமானால் இங்கே சொல்லப்பட்ட ஜாக்கிரதை, குற்றந்தீர நியாயம் சொல்லுதல், வெறுப்பு, பாவத்துக்கு எதிரான வெறுப்பு, பயம், தேவ பயம், எவ்வளவு ஆவல், பக்தி வைராக்கியம், இவையெல்லாம் உண்டாகும். நாம இவையெல்லாம் உண்டாக்குறதில்லை, தேவனே நம்முடைய இருதயத்திலே இவை எல்லாவற்றையும் நம்ம போடுகிறார். So let's really have such a life. அவ்விதமாக ஒரு வாழ்க்கையை நாம் மெய்யாகவே நாம் பெற்றுக்கொள்வோம். See, many times many people, their turning is not a full turning. That's why it's like cutting 7 strings out of 10 or 8 strings out of 10. Many people's turning to God is maybe like not 180 degree, 150, 160. அநேக சமயங்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனம் திரும்புதல் ஒரு அரைக்குறை மனம் திரும்புதலாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு 10 கயிறு கட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு 7 கயிறை வெட்டி விடுகிறார்கள். நாம் திரும்புவதை பார்த்தால் 180 டிகிரி அப்படியே திரும்புவதற்கு பதிலாக ஒரு 140 டிகிரி, 150 டிகிரி அவ்விதமாக அரைக்குறையாக திரும்புகிறதாய் தான் இருக்கிறது. But when we take God's word seriously and when we genuinely repent, there's such a tremendous zeal for God and longing for God, and that is there in our heart. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு மெய்யாகவே நாம் மனம் திரும்புவோமானால் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் தேவனுக்கேற்ற ஒரு பக்தி வைராக்கியமுடையவர்களாகவும் நாம் மாறுவோம். Who has written all this? யார் இவைகளெல்லாம் எழுதினது? Holy Spirit has written. பரிசுத்த ஆவியானவர் தான் இவைகளெல்லாம் எழுதியிருக்கிறார். Holy Spirit will never lie. பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்வார் என்று நினைக்கிறீர்களா? If I don't find it in my life, then I'll say, Lord, there is something wrong in my life. I want to have this repentance. I will not leave you till I have this repentance. இந்த சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் வேதத்திலே ப்ராப்ளம் இல்லை, என்னுடைய இருதயத்திலே தான் அது குறை இருக்கிறது. ஆண்டவரிலே கேட்பேன், ஆண்டவரே இந்த காரியம்லாம் எனக்குள்ளாக வேண்டும், எனக்கு நிச்சயமாக அது வேண்டும், இது கிடைக்கிற வரை நான் உம்மிடத்திலே கேட்பேன் என்று நான் சொல்லுவேன். Actually, I am born and brought up in a Christian family. My parents were believers. நான் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பெற்று வளர்க்கப்பட்டேன். என்னுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். So I got used to that type of life, which the talk and type of talk they have and everything I got used to. நான் அவிதமான அவர்கள் அந்த கிறிஸ்தவத்துக்குரியதான ஒரு பாஷை இருக்கும் அல்லவா, அவைகள் எல்லாம் நான் உணர்ந்தவனாய் அப்படி அதிலே பழகினவனாய் இருந்தேன். I gave my heart also to Jesus. நான் என்னுடைய இருதயத்தையும் ஆண்டவருக்கு நான் கொடுத்திருந்தேன். When I was in my 12th standard or something, I gave my heart to Christ. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது என்று நினைக்கிறேன், அப்பொழுது என்னுடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்தேன். But this kind of a life, that is zeal for God, love for God, longing for God, fear of God, that is absent in my life. ஆனால் ஜாக்கிரதை, ஒரு பாவத்தின் மீதான வெறுப்பு, தேவ பயம், தேவ கண்டிப்பு, வைராக்கியம், இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்தது. As I grew up, I was in CFC church. நான் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே தான் இருந்தேன். But I honestly knew in my heart I loved sin. நான் நேர்மையாக என்னுடைய இருதயத்திலே என்னால் சொல்ல முடிந்தது, நான் பாவத்தை நான் நேசிக்கிறவனாக தான் இருந்தேன். I wanted to come out of it, I just could not. நான் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர விரும்பினேன், ஆனால் என்னால் முடியவில்லை. But then that day I read that book by Charles Finney. சார்ல்ஸ் ஃபின்னி அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை வாசித்த அந்த நாளிலே such a conviction of sin came upon my heart. என்னுடைய இருதயத்திலே அவிதமான ஒரு ஆழமான பாவ உணர்வு எனக்குள்ளாக வந்தது. I remember the day I wept before God and said, Lord, I forsake everything.
நான் அந்த நாளிலே தேவனிடத்திலே நான் கதறினேன், அழுதேன். ஆண்டவரே, எல்லா பாவத்தையும் நான் உதறி விடுகிறேன், விட்டு விடுகிறேன் என்று I சொன்னேன். can honestly say it's not my effort. God put a hatred to sin in my heart. அது என்னுடைய பிரயாசம் அல்ல. நேர்மையாக சொல்ல முடியும், தேவன் பாவத்தின் மீதான வெறுப்பை எனக்குள்ளா இருதயத்துக்குள்ளா வைத்தார். In Romans 6:1. ரோமர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது போல Question is asked. இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. There's a question asked there. அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கிறது. Shall we continue in sin? நாம் பாவத்திலே நிலைநிற்கலாமோ? And honestly, God gave me that answer. May it never be. நேர்மையாக ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுத்தால் அப்படி ஒரு காலம் அப்படி கூடாதே. See, I'm not saying you will not fall into sin. That's different. நீங்கள் பாவத்திலே விழவே மாட்டீர்கள் என்று நான் சொல்லவில்லை, அது வேறு காரியம். See, think of a small child. When a child is learning to walk, it will fall many times. ஒரு சிறு குழந்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அது நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அது அநேக முறை அது விழும். See, sometimes I will also fall. Sometimes I'm almost 63. I will also fall sometimes. இப்பொழுது நான் வளர்ந்து இருக்கிறேன். நான் எனக்கு கிட்டத்தட்ட 63 வயதாகிறது. இப்பொழுதும் சில சமயங்களில் நான் தடுமாறி விழுகிறேன். Deliberately fall. நான் வேண்டுமென்றே நான் விழுகிறதில்லை. Over something, sometimes I'll fall. ஏதோ போகும்போது தடுக்கி விடுகிறேன், அப்படியே நான் விழுந்து விடுகிறேன். See, that will be there until the end of our life. இப்படிப்பட்டதான விழுதல் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் அது இருக்கும். But that is not what I'm talking. I'm the deliberate sinning. I want to, that love towards sin. ஆனால் God will take away. அப்படிப்பட்டதான எதேச்சையாய் நாம் அறியாமல் விடுகிறதை குறித்து சொல்லவில்லை. நான் வேண்டுமென்றே நான் விரும்பி அந்த பாவத்தை செய்கிற அந்த விருப்பம் இருக்கிறதே, அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். The best example is the example of pig and cat. சிறந்த உதாரணம் இந்த பன்றியையும் பூனையும் குறித்ததான உதாரணம் தான். See, I think it's Charles Spurgeon who used this example. சார்லஸ் ஸ்பர்ஜன் இந்த உதாரணத்தை பயன்படுத்தினார். He said, imagine you put on this side of the room a bucket full of dirt. இந்த ரூம்ல இந்த பக்கத்திலே ஒரு பக்கெட்ல அழுக்கை அப்படியே வைத்திருக்கிறீர்கள், சேறு சகதி. You put excellent chicken biryani or mutton biryani. இந்த பக்கம் ஒரு பக்கெட்ல அருமையாக சமைக்கப்பட்ட ஒரு சிக்கன் அல்லது மட்டன் பிரியாணி இருக்கிறது. Allow a pig to come in. ஒரு பன்றி இந்த வழியாக உள்ளே வர விடுகிறீர்கள். Where will that pig go? அந்த பன்றி எங்கே போகும்? It's very simple. Go to that dirt. எளிது, அந்த அழுக்கு சேற்றுக்கு தான் அது போகும். All in that it enjoys. அதில் போய் உருண்டு புரண்டு அதை அப்படியே சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணும். And Spurgeon said like this, imagine while that is going on, a miracle happens. ஸ்பர்ஜன் இவ்விதமாய் சொன்னார், அது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அதிசயம் நடக்கிறது. That pig is turned to a man. அந்த பன்றி ஒரு மனுஷனாய் மாறிவிட்டது. What will that man do? அந்த மனுஷன் என்ன செய்வான்? He'll clean himself completely. அவன் தன்னை அந்த அழுக்கு சேற்றிலிருந்து சுத்திகரித்துக் கொள்வான். Come to the other side. மற்ற அந்த ரூம்ல இருக்க மற்ற பக்கத்துக்கு வருவான். He'll take that mutton biryani, chicken biryani, eat it. அந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எடுத்து அவன் அதை சாப்பிடுவான். You ask him, you want to go there again? திரும்பமாக அந்த மனுஷனை பார்த்து நீ அந்த சேற்றுக்கு போக விரும்புகிறாய் என்று கேட்டால், That's what we are read. May it never be. இதே பதில் தான், அது கூடாதே, I don't have any desire. எனக்கு அவித விருப்பம் எதுவும் இல்லை என்று தான் சொல்லுவான். Look at pig. See, the other day I did a small experiment with we have got a male cat at home, almost fully white. எங்கள் வீட்டிலே ஒரு ஆண் பூனை இருக்கிறது. அது கிட்டத்தட்ட முழுக்க ஒரு வெள்ளை நிறமாக இருக்கிறது. அதை வைத்து நான் சின்ன ஒரு பரிசோதனை செய்து பார்த்தேன். What I did is I put some mud and put it in his body. அந்த பூனையின் மேலே கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்படியே நான் போட்டு விட்டேன். Mixed with water. Just I was just making trial. Really, after some time, it will really lick and completely remove. நான் அதில் அந்த மண்ணில் கொஞ்சம் தண்ணிலாம் போட்டு சேர் மாதிரி ஆக்கி அதை மேலே அப்படி பூசி விட்டேன். கொஞ்ச நேரத்தில் அதை நக்கி அது After a few hours, completely gone. Nothing is there. கொஞ்சம் மணி நேரம் கழித்து பார்த்தால் அது உடம்புல ஒன்றுமே இல்லை. சுத்தமாகி விட்டது, முழுமையாக சுத்தமாகி விட்டது. That is the mark of a true Christian. அதுதான் ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கான அடையாளம். Dirt will not come. அழுக்கு வராது என்று சொல்லவே முடியாது. Whatever dirt come, I want to get out of it. I don't want that in my life. எந்த அழுக்கு வந்தாலும் அதை நான் உதறி தள்ளி விடுவேன், சுத்திகரித்து விடுவேன். எனக்கு அந்த வாழ்க்கையிலே அதை அனுமதிக்க நான் விரும்ப மாட்டேன். So let's really so many things. I hope it will be beneficial to you. அநேக காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Many things I said from my life. I want to experience this more and more in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த காரியங்களை இன்னும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க நான் விரும்புகிறேன். Thank you, brother, for wonderful translation. Thank you for the word.